நண்பர்களே, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் படத்துல வந்து ராவண மாமன்டா பாட்டு தான் கேட்க போறோம். வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. 3, 2, 1. ஓஹோஹோ! செம, செம. ஓ! ஓ! வரிகள் செம்ம. செம, செம, செம. அப்பா! அண்ணி திடீர்னு விட்டுருக்காரு போலயே! ஓ! இந்த விசுவலைசேஷன்ஸ் எப்படி இருக்கும்? இப்போலாம் ஆடியோ லான்ச் வச்சுருக்காங்க. ஆனால் படத்தில் இந்த பாட்டு கேட்கும்போது செம்ம வைப்பாக இருக்கும். இதில் விசுவலைசேஷன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். செம்ம, 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 செம்ம. ஆடியோ லான்ச் வந்து இப்போது போய்க்கிட்டு இருக்குது. நான் ட்ரெய்லர் பார்க்கும்போதே சொன்னேன், லைவில் பார்த்துட்டு இருக்கேன் டிவிலன்ட்டு. இப்போ வந்து இந்த பாட்டு வந்து விவேக் சார் அவர்கள் வந்து அவர் தான் வரிகள் எழுதியிருக்காரு. அவர் பாடி காட்டினாரு. அதுக்கப்புறம் அனிருத் அவங்களுடைய நம்ம தளபதிக்கு போட்ட எல்லா பாட்டோடையுமே ஒரு கான்செப்ட் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதில் நான் இந்த பாட்டு கேட்கும்போது செம்ம வைபாக இருக்கே, நல்லா இருக்கேன்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அதனாலேயே நான் இந்த பாட்டை மறுபடியும் கேட்கணும்னு தோணுச்சு. ஃபுல்லாக வரிகள் எல்லாமே அப்படியே எப்படி சொல்கிறது, பிளாஸ்ட்டு மாதிரி தான் செம்மையாக பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். மியூசிக் வைஸ் அனிருத் வந்து பயங்கரமாக இறங்கி செஞ்சுருக்காருன்னு தான் சொல்லணும். அதில் தளபதி சார் அவங்க பேசின விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் குட்டி ஸ்டோரி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் எதிர்பார்க்கல இந்த குட்டி ஸ்டோரி இப்படி தான் போனால் ஒவ்வொரு அவர் சொல்ல சொல்ல நானும் கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஓகே, கொடை போகுது. கொடையை வச்சு தான் ஒரு குட்டி ஸ்டோரியே சொன்னார். போகுது போகுது. ஆனால் லாஸ்ட்டாக அந்த பொண்ணோட அப்பா ஆட்டோ டிரைவருன்னு சொல்லும்போது நம்ம என்ன செய்கிறோமோ அது நமக்கு திருப்பி கிடைக்குன்ற மாதிரி ரொம்ப அழகாக நான் புரிஞ்சுக்கிறது. எனக்கு அப்படி தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது குட்டி ஸ்டோரி. அவர் பேசின விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஆடியோ லான்ச்சஸ் பயங்கரமாக இருந்தது. லைவில் பார்த்தவங்களுக்கு இது வந்து ஒரு பிளஸ்ஸிங்கான ஒரு மொமெண்ட்டாக தான் இருந்திருக்கும். டிவியில் பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. நல்லா இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை மோட்டிவேஷன் பண்ணுங்கள். பாய்.